விக்ரம், நான் வசப்பட மாட்டேன். நீ பதில் கூறிவிட்டாய். நான் போகிறேன். என்னை பிடிக்க முடியவில்லை. அடித்து விட்டானே, வலிக்கிறது. இப்படி அம்மானத்தை எய்வது வலிக்கிறது. இவன் என்னை கொன்றுவிட போகிறான். வலி பொறுக்க முடியவில்லையே, என்ன செய்வேன்? யாரது? செல்லலாமா? எங்கே? நான் உனக்கு மீண்டும் அதை உரைக்க வேண்டுமா? சரி, மீண்டும் கூறுகிறேன். வேண்டாம் வேண்டாம், நினைவுக்கு வந்து விட்டது. நீ கூற வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நினைவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தேன். அதே போல் வந்து விட்டது. என்னுடன் வா. விக்ரமா, நீ ஒன்றை மறந்து விட்டாய். என்ன? குதிரை எங்கே? ஏற்கனவே அடிபட்டு விட்டது. இப்பொழுது நான் குதிரையில் தானே செல்ல வேண்டும். உன்னை என்ன செய்கிறேன் பார். சரி, வா, அமர்ந்து கொள்.
குதிரை. குதிரை போல் செல். டக்கு 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 டக்கு. மக்கள் உரைப்பது மிகவும் சரியே. நீ பலசாலி மட்டுமல்ல, சாதுரியக்காரனும் கூட. சரி, நான் உனக்கு இன்று உன்னைப் போலவே ஒரு மகான் பலசாலி அரசன் பற்றிய கதையை கூறுகிறேன். அவன் தன் நாட்டு பிரஜைகளை மிகவும் நேசித்தான். நீயும் அப்படித்தானே? அரசன் ரூபசிங்கத்துடன் நாடு மிக நல்லாட்சியுடன் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மகாராணி 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 மகாராணி. அந்நாட்டு மக்கள் ராஜ்யலட்சுமி இங்கு வாசம் செய்கிறார் என்று கூறினார்கள். அவ்வாறு இருக்க மற்ற நாடுகள் விட்டு விடுவார்களா? ஒரு நல்லவனுக்கு 100 விரோதிகள் இருப்பது சகஜம்தானே? மகாராஜா மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராணி, நான் மிகவும் பாக்கியசாலி. என்னுடைய பிரஜைகள் என்னை அன்போடு நேசிக்கிறார்கள். தாங்களும் பிரஜைகளிடம் அந்த அளவிற்கு அன்பு காட்டுகிறீர்களே அரசே. வேண்டாம் மகாராஜா, அதை தாங்கள் உண்ண வேண்டாம். என்னவாயிற்று? என்னை மன்னியுங்கள் மகாராணி, அரசரின் உணவில் விஷம் உள்ளது. என்ன? நான் சமையல் அறையில் கண்டதை சொல்கிறேன். சமையல்காரர் ருசி பார்த்ததும் அவர் மாண்டு விட்டார். இந்த அநியாய செயலை யார் செய்தது என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். உடனே கூறுங்கள். அரசரின் போஜனத்தில் விஷத்தை கலப்பது ராஜதுரோகமாகும். இந்த பாவச் செயலை செய்தது யார் என்று கூறுங்கள். பதில் கூறுங்கள். மகாராணியரே, அது யார் என்று நம் எதிரி நாட்டு ஒற்றன் ஒருவன் நமது அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான். இது அவன் செய்த செயலாகும். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த ஒற்றனை நான் எப்படியாவது பிடித்து விடுவேன். ஆனால் அதுவரை அரசரின் உயிருக்கு ஆபத்து. அதனால் அரசருக்காக மெய்காப்பாளனை நியமிக்க வேண்டும். அவன் தன் உயிரை கொடுத்தாவது அரசரை காப்பாற்றக்கூடிய துணிவுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆனால் அதுபோல் ஒருவன்
எங்கு கிடைப்பான்? என் தந்தை ஜெயித்து விட்டார், என் தந்தை ஜெயித்து விட்டார், என் தந்தை ஜெயித்து விட்டார், என் தந்தை ஜெயித்து விட்டார். உனக்கு மகிழ்ச்சி தானே? ஆம் தந்தையே. அம்மா, மல்யுத்தத்தில் தந்தை ஜெயித்து விட்டார். என் தந்தை போல் பலசாலி வேறு யாரும் இல்லை. உன் தந்தையாருக்கு எப்பொழுதும் மல்யுத்தத்தை பற்றிய சிந்தனைதான். குடும்பத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டார். என்னவாயிற்று? ஏன் கோபத்தோடு உள்ளாய்? வீட்டில் உணவு சமைக்க 1 மணி அரிசி கூட இல்லை. பசியோடு வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டோம். மல்யுத்தத்தை விடுங்கள் என்று கூறி நீ கேட்டீர்களா? இதனால் என்றுமே நம்மளுடைய வயிறு நிரம்பாது. ஆம் வீரபாகு, நீ இந்த மல்யுத்தத்தை விடுத்து வேறு ஏதாவது வேலை பார். இதில் என்ன இருக்கிறது என்று அலைந்து கொண்டிருக்கிறாய். கவலையுறாதீர்கள் தாயே. என்றாவது ஒரு நாள் இந்த மல்யுத்தத்தினால் நான் நிச்சயம் பொருள் ஈட்டுவேன் தாயே. அரசரின் ஆணை, ஆணை, ஆணை. வாருங்கள் பொதுமக்களே, அரசரின் ஆணையை கேளுங்கள். நமது அரசருக்கு விசுவாசம் உள்ள ஒரு மெய்காப்பாளன் தேவை. அதனால் அரண்மனை வாசலில் பெரிய போட்டி நடைபெற இருக்கிறது. யாரெல்லாம் அரசருக்கு மெய்காப்பாளனாக வர விருப்பமோ அவர்கள் அரண்மனைக்கு வாருங்கள். ஜானகி, இனி நம் ஏழ்மை நிலை நிச்சயம் நம்மை விட்டு விலகிவிடும். Ah!
அரசே, இந்த நால்வரும் அனைவரையும் வென்று விட்டார்கள். அடுத்த போட்டியில் இந்த நால்வரில் யார் வெல்கிறார்களோ அவரே உங்கள் மெய்காப்பாளன். அரசே, அடுத்த போட்டிக்குள் நுழைவதற்கு முன்பாக நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். தாங்கள் போட்டியின் மூலம் யாரையும் மெய்காப்பாளன் என்ற பதவியில் நியமிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்ன ஊதியம் கொடுப்பீர்கள்? நீ என்ன ஊதியம் எதிர்பார்க்கிறாய்? ஒவ்வொரு நாளும் 100 பொற்காசுகள். தினந்தோறும் உனக்கு 100 பொற்காசுகள் ஊதியமா? மகாராஜா, இவனுக்கு பித்து பிடித்து விட்டது. நீ இவ்வளவு அதிக ஊதியம் கேட்பதற்கு ஏதேனும் காரணம் உள்ளதா? காரணம் உள்ளது அரசே. அரசே, தாங்கள் ராஜ பரிபாலனம் செய்பவர். அதனால் தங்கள் உயிர் மிகவும் முக்கியமானது. இரவில் தாங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மெய்காப்பாளனாக தங்கள் உயிரை நான் காக்க வேண்டும். அது மட்டுமல்லாது தங்கள் பிராணனை ரட்சிக்க இதைவிட குறைந்த ஊதியம் நான் வாங்கினால் அது தங்கள் உயிரை அவமதிப்பதாகும். நல்லது. இந்த பதவிக்கு நீ தகுதியானவன் என்பதை நிரூபித்தால் நீ கேட்ட ஊதியத்தை நான் வழங்குகிறேன். நிச்சயம் அரசே. நான் இந்த தருணத்திலேயே தங்கள் கண்முன்னே அதை நிரூபிக்க தயாராக உள்ளேன். அதற்கு முன்னால் இங்கு இருப்பவர்களிடம் அவர்கள் தனுசால் குறிவைத்து பானம் எய்ய சொல்லுங்கள். நல்லது. இன்று முதல் நீ என் மெய்காப்பாளன் ஆவாய். ஜானகி, ஜானகி, உனது கரத்தை நீட்டு. என் ஊதியத்தை ஏற்றுக்கொள். இது எல்லாம் இன்று ஒரு நாள் ஊதியமா? இது போல் தினம் வருமா? ஆம் ஜானகி.
தினம்தோறும் என் ஊதியம் இவ்வாறு வரும். ஆனால் இத்தனை தனத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? இதோ பாருங்கள், நமக்கு எவ்வளவு பொற்காசுகள் தேவையில்லை. ஜானகி, இந்த முழு தனமும் நமக்கு மட்டுமல்ல. இதில் பாதியை வறியவருக்கு கொடுத்துவிடு. அடுத்த பாதியில் கால்வாசி சன்னியாசிகளுக்கும் கால் பங்கு பிராமணர்களுக்கும், அதிலும் மிஞ்சி இருப்பது பாதி நமக்கும் பாதி பிள்ளைகளுக்கும். சேனாதிபதி, பக்கத்து நாட்டிற்கு சென்ற நமது ஒற்றன் ஏன் இதுவரை திரும்பி வரவில்லை? மகாராஜா, அவன் நமக்கு முக்கிய செய்தியை அனுப்பியுள்ளான். வீரபாகு, நீ அரசரையே தாக்க முயற்சி செய்கிறாயா? காவலர்களே, அவனை கைது செய்யுங்கள். நான் என்னுடைய கடமையை மட்டும்தான் செய்தேன். கடமையா? அரசரை தாக்குவது கடமையாகும். வீரபாகு, நீ என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாயா? நீ நம் ராஜ்யத்தின் மந்திரியை கொன்று விட்டாய். அரசே, இவன் தங்களை கொல்ல முயற்சி செய்தான். அடுத்த நாட்டு அரசன்தான் தங்கள் உயிரை பறிக்கச் சொல்லி இந்த ஒற்றனை அனுப்பியுள்ளான். சேனாதிபதி, இவனை சோதித்துப் பார். அப்படியே அரசே. எதிரி நாட்டின் பொற்காசு. அரசே, இது நம் எதிரி நாட்டின் பொற்காசாகும். அப்படி என்றால் நம் ஒற்றன் கூறியது இவனைத்தான் நாம் தேடிக்கொண்டிருந்தோம். வீரபாகு, உன் செயலைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். நீ பலசாலி மட்டுமல்ல, புத்தி கூர்மையுடையவன். அவனை விட்டு விடுங்கள். வீரபாகு, இந்த பரிசை ஏற்றுக்கொள். மகாராஜா, தங்களைப் போன்ற ஒருவருக்கு மெய்காப்பாளனாக இருப்பது என் பாக்கியம். மன்னியுங்கள் அரசே, மெய்காப்பாளனுக்கு உண்டான ஊதியத்தை அளித்து விட்டீர்கள். அதனால் இதை ஏற்க இயலாது. பிரமாதம்! அந்த வீரபாகு மனதில் சிறிதும் பேராசை இல்லை. புரிந்ததா? இந்த வீரபாகு தன்னுடைய வீரதீர செயலாலும் நேர்மையாலும் புத்தி சாதுரியத்தால் அரசன் மனதை கவர்ந்து விட்டான்.
இரவு பகல் பாராமல் அரசனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். விக்ரமா, நீ ஏதும் உரைத்தாயா? நீ கூறியது போல் எனக்கு தோன்றியது அதுதான். நீதான் பேச மாட்டாயே. இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் தான் மௌனமாக இருப்பார்களாம். ஒரு வகை மிகவும் புத்திசாலியாம், இன்னொரு வகையை சேர்ந்தவர்கள் மிகவும் மூடர்களாம். நான் உன்னை கூறவில்லை, ஏன் என்னை இப்படி இம்சிக்கிறாய்? நான் என்ன கூறினேன்? எல்லாம் மறந்து விட்டது. கதையை கேட்க மாட்டேன் என்கிறாய். நினைவுக்கு வந்து விட்டது. வீரபாகு இரவு பகல் பாராமல் அரசருக்கு சேவை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது என்னவாயிற்று மகாராஜா? ஏன் எழுந்தீர்கள்? யாரோ ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. யாரோ துன்பத்தில் உள்ளார்கள். ஆம், யாரோ அழுகிறார்கள். யாருக்கு என்ன நேர்ந்ததோ? வீரபாகு, கூறுங்கள் அரசே. நீ சென்று யார் அழுகிறார்கள் என்று கண்டு வா. என்ன துக்கம் என்று விசாரி. கவலையுறாதீர்கள் மகாராஜா. நானே நேரில் சென்று இது யார் குரல் என்று கண்டறிந்து வருகிறேன். இத்திசையில் தான் அழுகை குரல் கேட்கிறது. ஆனால் இங்கு யாரும் இல்லையே. இங்கிருந்து திரும்பி சென்று விடு வீரபாகு. உன்னால் என் துக்கத்தை தொடக்க இயலாது. தாங்கள் யார்? என் பெயரை எவ்வாறு அறிவீர்கள்? என் எதிரே தோன்றுங்கள். நான் இந்த ராஜ்யத்தின் ராஜலட்சுமி ஆவேன். தாகி மகாலட்சுமி, இந்நாட்டு அரசர் தான் என்னை அனுப்பி வைத்தார். தங்களுக்கு என்ன சங்கடம்? வீரபாகு, என் துக்கத்திற்கு காரணம் நான் இந்த ராஜ்யத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை வந்துள்ளது. இந்த ராஜ்யம் அழிந்து நாசமாக போகிறது. நாசமாக போகிறதா? என்ன கூறுகிறீர்கள் தாயே? நான் கூறுவது உண்மைதான். இது உண்மையல்ல. அரசரின் காலதேவன் அவரது உயிரை பறிக்க ராஜ்யத்திற்கே வந்துள்ளார். அரசர் ரூபசிங்கத்தின் உயிரை வேட்டையாட போகின்றான் வீரபாகு. நிச்சயம் அரசர் மடிந்து போய்விடுவார். அத்துடன் அரசர் மடிந்ததும் அவர் ராஜ்யமும் அழிந்து சாம்பலாகிவிடும். நான் இருக்கும் பொழுது அரசருக்கு எந்த ஆபத்தும் நேர விடமாட்டேன். அந்த காலன் உன்னை விட பலசாலி வீரபாகு. உன்னால் அவனை வெற்றி கொள்ள இயலாது.
நான் உங்கள் அரசரை கொல்ல வந்திருக்கிறேன். வீரபாகு, இந்த காலன் அரசரை கொன்றுவிட்டுத்தான் செல்வான். அது மட்டுமல்ல, அரசர் மடிந்ததும் நானும் இந்த ராஜ்யத்தை விட்டு சென்று விடுவேன். ஆனால் அரசரின் உயிரை காப்பாற்ற ஏதேனும் மார்க்கம் இருக்க வேண்டுமே. ஒரு உபாயம் உள்ளது, ஆனால் அது மிகவும் கடினமானது. அந்த உபாயத்தை கூறுங்கள், நான் அதை செய்கிறேன். காலன் பசியோடு உள்ளான். யாரேனும் ஒரு குடிமகன் அரசருக்கு பதிலாக தன் குடும்பத்தோடு பலியானால் இந்த சங்கடம் தீர்ந்துவிடும். அரசருக்கு பதிலாக ஒரு முழு குடும்பமே வா? இதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை என்றால் இந்த ராஜ்யம் அழிவது நிச்சயம். யார் அந்த பெண்? அறிந்து வந்தாயா? அறிந்து வந்தேன் அரசே. அவளுக்கு என்ன துன்பம்? அரசே, அது யாரோ ஒருவர் அவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்களாம். அதனால் தான் அவர்களுக்கு துக்கம். நான் அவர்களை வீட்டில் சேர்த்து விட்டேன். அவர் மகிழ்ச்சியோடு உள்ளார். பிரமாதம் வீரபாகு. இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். சிறிது ஓய்வெடுத்துக்கொள். அரசே, சிறிது நேரத்திற்கு நான் என் இல்லம் செல்ல வேண்டும். ஒரு முக்கிய செயல் உள்ளது. மகாராணி, எனக்கு என்னவோ வீரபாகு முழு செய்தியையும் கூறவில்லை என்று நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. வீரபாகு எதற்கு பொய் உரைத்தான்? ஏன் அரசனிடம் உண்மையை கூறவில்லை? நிச்சயம் அவன் மனதிற்குள் ஏதோ விஷமம் இருக்கிறது. விக்ரமா, அவன் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று உன்னால் கூற முடியுமா? என்ன இது ஆ இ ஊ என்றால் எனக்கு என்ன புரியும்? இதற்கு நீ பேசாமல் இருப்பதே நல்லது. இவன் எதுவுமே பேச மாட்டான். மகா புத்திசாலி. நானே உனக்கு கூறுகிறேன், அந்த வீரபாகு மனதில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அது யாருக்குமே புரியவில்லை. அதனால் எனக்கும் புரியவில்லை. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னவாயிற்று மகனே? ஏன் சோகமாக இருக்கிறாய்? அன்னையே, அது என்னவென்றால், நமது அரசருக்கு பிராணன் பறிபோகும் அளவிற்கு சங்கடம் நேர்ந்துள்ளது. அரசரின் பிராணனை காக்கும் பொருட்டு குடும்பத்தினர் சகாயம் தேவைப்படுகிறது. அதற்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். என்னவாயிற்று? என்னிடம் கூறுங்கள். ஜானகி, விஷயம் என்னவென்றால், காலன் நம் அரசரின் உயிரை பறிக்க வந்துள்ளான். அரசர் மடிந்தவுடன் ராஜ்யத்தின் லக்ஷ்மி இந்நாட்டை விட்டு சென்று விடுவாள்.
ஒருவேளை அவ்வாறு அவள் சென்று விட்டால் நமது முழு ராஜ்யமே அழிந்து சாம்பலாக்கிவிடும். அரசரின் உயிரை காக்க ஒரே ஒரு உபாயம் உள்ளது. அது என்னவென்றால், யாராவது ஒரு குடும்பம் காலதேவனுக்கு பலியாக வேண்டும். என்னால் முடியாது. என் குடும்பத்தை நான் பலியிட மாட்டேன். தந்தையாரே, நான் தாங்களோடு வர தயாராக உள்ளேன் தந்தையாரே. காலதேவனுடன் தாங்கள் தோற்க கூடாது, அவரையும் தாங்கள் வெல்ல வேண்டும். ஆம் மகனே, என்றாவது ஒரு நாள் நாம் அனைவரும் அடியத்தானே போகிறோம். அதனால் நம் பிராணன் அரசரையும் ராஜ்யத்தையும் காப்பாற்ற பயன்படட்டுமே. இதைவிட மகத்தான விஷயம் வேறு என்ன உள்ளது? ஆம், தாங்கள் அனைவருமே மடிந்து போன பிறகு நான் மட்டும் வாழ்ந்த என்ன பயன்? வீரபாகு, வீரபாகு! அரசே, இன்று வீரபாகு வரவில்லை. அப்படியா? நீ செல். மிகவும் விந்தையாக உள்ளதே. நேற்றொரு பெண்ணின் அழுகை குரல் கேட்டது, இன்று ஒரு பெண்ணின் சிரிப்பொலி கேட்கின்றது. இதில் ஏதோ மர்மம் உள்ளது. அதை என்னவென்று நானே சென்று பார்க்கிறேன். யார் அங்கே நகைப்பது? என் எதிரில் வாருங்கள். தாங்கள் யார் தேவி? நான் தங்கள் ராஜ்யத்தின் ராஜலட்சுமி ஆவேன். நான் தான் தங்களை வரவழைத்தேன். தேவி, தங்கள் அழுகைக்கும் சிரிப்பிற்கும் காரணத்தை நான் அறியலாமா? தங்களது காலன் தங்கள் உயிரை பறிக்க வந்துள்ளான் அரசி. தங்களை கொல்லாமல் விடமாட்டான். இந்த ராஜ்யத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்துதான் நான் அழுதேன். ஆனால் இன்று வீரபாகு தன் குடும்பத்தாரை பலி கொடுத்து தங்களின் உயிரை காப்பாற்ற இருக்கிறார். இதற்கு மேல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அந்த மகிழ்ச்சியில் தான் நான் சிரித்தேன். தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் தேவி? எனக்கு பதிலாக வீரபாகு தன்னுடைய குடும்பத்தை பலி கொடுக்கப் போகிறானா? இது சரியல்ல. அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடக்க நான் விடமாட்டேன். தயவு கூர்ந்து தற்பொழுது வீரபாகுவும் அவனுடைய குடும்பமும் எங்கு உள்ளது என்று கூறுங்கள். அவர்கள் தெற்கு திசையை நோக்கி சென்றார்கள். தங்களின் காலனிடம் அவர்கள் உயிரை கொடுக்கப் போகிறார்கள். அவர்களை தாங்கள் தடுக்க வேண்டாம். அப்படி தடுத்தால் இந்த ராஜ்யம் அழிந்து போய்விடும்.
தாங்கள் மடிந்து விட்டால் நான் இந்த ராஜ்யத்தை விட்டு செல்ல வேண்டும். என்னை மன்னியுங்கள். என் சுயநலத்திற்காக நான் மற்றவர்களை பலி கொடுக்க விரும்பவில்லை. மரணம் எனக்குத்தானே வந்தது. நானே மடிகிறேன். வீரபாகு, காலதேவனே, அரசருக்கு பதிலாக நான் என் முழு குடும்பத்தையும் பலியிட தயாராக உள்ளேன். என் பலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் அரசனை காப்பதற்காக நீயே பலியாக போகின்றாயா? ஆம் காலதேவனே, தங்கள் அகோர பசியை தீர்த்துக் கொள்ள என் குடும்பத்துடன் என்னை உண்டு மகிழுங்கள். தயை கூர்ந்து எங்களை உண்டு மகிழ்ந்து அரசரை விட்டுச் செல்லுங்கள். அவருக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். சரி, அப்படியே செய்கின்றேன். வாருங்கள். வீரபாகு, நீ போகாதே. நீ என் மெய்காப்பாளன் மட்டும் இல்லை, என் நாட்டின் பிரஜையும் கூட. உன் பிராணனை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படியே நில், இது என் கட்டளை. நில் வீரபாகு, நில் வீரபாகு, நில். நான் சொல்வதை கேள். வேண்டாம் காலதேவனே, நீ செய்வது சிறிதும் சரியல்ல. செல் ரூபசிங்கம், செல். உனக்கு உயிர் பிச்சை அளிக்கின்றேன். நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை அளிக்க வேண்டாம். மற்றவர்களை பலி கொடுத்து நான் உலகில் வாழ விரும்பவில்லை. காலதேவனே, நீ வீரபாகுவையும் அவன் குடும்பத்தாரையும் மீண்டும் உயிரோடு விட்டுவிடு. என்னை உன் போஜனமாக ஏற்றுக்கொள். வீண் பிடிவாதம் பிடிக்காதே. உனக்காக வீரபாகு தன்னையே பலி கொடுத்து விட்டான். ஒரு அரசனால் தன் பிரஜைகளை காக்க முடியாத பொழுது அவன் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒன்று வீரபாகுவையும் அவன் குடும்பத்தாரையும் நான் காப்பாற்றுவேன். அப்படி இல்லை என்றால் என்னை நானே அழித்துக் கொள்வேன். உன் விருப்பம் எதுவோ அப்படியே செய். பார்த்தாயா விக்ரமா? வீரபாகுவும் அரசன் ரூபசிங்கமும் காலனுக்கு பலியாகி விட்டார்கள். வீரபாகுவிற்காக அரசன் தன் உயிரை பலி கொடுத்து விட்டான். வீரபாகு அரசனிற்காக. இந்த இருவரில் யாருடைய பலிதானம் சிறந்தது என்று உன்னால் கூற முடியுமா? அந்த அரசனா இல்லை வீரபாகுவா? வீரபாகு தன்னுடைய முழு குடும்பத்தையும் காலனுக்கு பலியிட்டான். பதில் கூறு. இருவரில் யார் சிறந்தவன் என்று கூறு. இல்லை என்றால் உன் தலையை சுக்கு நூறாக்கி விடுவேன். தெரிந்ததா? கூறு. பதில் கூறு. கூறுகிறேன் கேள். இந்த இருவரில் சிறந்த தியாகி யார் என்றால் ராஜா ரூபசிங்கம் தான். ஒரு மெய்காப்பாளனாக இருக்கும் வீரனுக்கு எப்பொழுதும் அரசனை காப்பாற்றும் பொறுப்பு உள்ளது. அரசனுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய நேரிடும். அப்பொழுதுதான் அவனால் தன் அரசனையும் நாட்டையும் காப்பாற்ற இயலும். இருப்பினும்
ஒரு அரசனானவன் தன்னுடைய பிரஜைகளுக்காகவோ சேவகனுக்காகவோ தன்னுடைய ராஜ்யத்தையும் சிம்மாசனத்தின் ஆசையையும் துறந்தான். அனைத்தையும் தியாகம் செய்து தன் உயிரையும் தியாகம் செய்ய எத்தனித்தான். அதனால் அவனுடைய தியாகமே தலை சிறந்ததாகும். அதனால் உண்மையிலேயே அரசர் ரூபசிங்கம் பெரிய தியாகி ஆவார். பிரமாதம்! நான் எதிர்பார்க்காத பதிலை கூறிவிட்டாய். உன்னை போன்ற புத்திசாலி யாரும் இல்லை. உன் திறமையை கண்டு நானே மெய் சிலிர்த்து விட்டேன். ஆனால் இந்த புத்திசாலித்தனத்திலும் ஒரு தவறை இழைத்து விட்டாயே. நீ பதில் உரைத்து விட்டாய். நான் விடை பெறுகிறேன். தப்பிக்க முயற்சிக்காதே. நீ இங்கிருந்து செல்ல இயலாத. ஏன்? நீ கூறிய கதை பாதியில் இருக்கிறது. அதை முழுமையாக கூறு. எந்த கதையை கூறுகிறாய்? நான் தான் முழு கதையும் கூறிவிட்டேனே. என்ன கூறுகிறாய்? அது என்னவென்றால், அந்த ராஜ்யலட்சுமி மாயவலையை வீசிவிட்டாள். பரிசித்து பார்ப்பதற்காக. அது எதற்கு என்றால், ஒரு மெய்காப்பாளனுக்கு தினம்தோறும் 100 தோளா பொற்காசுகள் கொடுத்தார்கள். அதற்கு தகுதியா இல்லையா என்று பார்க்க வேண்டாமா? மிகவும் பாக்கியம் செய்ததாகும் அரசே. ஒரு அரசன் தன் பிரஜைக்காக தன் பிராணனையே தியாகம் செய்தான். ரூபசிங்கம் போன்ற அரசரும் வீரபாகு போன்ற மெய்காப்பாளனும் இருந்தால் இந்த ராஜ்யத்தை விட்டு எந்த ராஜலட்சுமியும் செல்ல மாட்டாள். வீரபாகு, இன்று முதல் நீ என் மெய்காப்பாளன் அல்ல, சேனாதிபதி. நான் கூறியது போல் நீ பதில் உரைத்து விட்டாய். உன்னை விட்டு நான் செல்கிறேன். நீ கூறிவிட்டாய், நான் செல்கிறேன். நான் உன்னை பின்தொடர்வேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன். மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நீ வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.